பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 1 பேதுரு 4:7. 1 பேதுரு 4:7. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். பிரைஸ்லாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதோ இந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களது ஆவியின் கண்கள் திறக்கப்பட தேவன் தாமே உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருந்துங்கள். காரியம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. பலவிதமான நெருக்கங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஆமென், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயமாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டுங்கிறார். ஹல்லேலூயா. காரியம் என்ன? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படின்னா என்ன? தேவன் எல்லாவற்றுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கொண்டு வர அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறதில் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அதை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, பரலோகத்தில் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அதை தான் புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். தேவன் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இதுதான் வசனம். அது உன்னதத்தில் இருக்குது. நான் அதை எப்படி எடுக்கிறது? எனக்கு எட்டாத தூரத்தில் இருக்குது. அதை நான் எப்படி எடுக்கிறது? ஜெபத்தினால தான் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபத்தினால தான் எடுக்க முடியும். ஒரு வார்த்தையோ ஒரு வசனமோ, நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற போது தேவன் நம்மோடு பேசலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தம் நல்லது. இந்த வாக்குத்தத்தம் தேவன் உன்னதத்தில் முன்பே உனக்கு இந்த சூழ்நிலைக்காக அங்கே வைத்திருக்கிறார். அதுதான் வசனம். வைத்திருக்கிறார் அப்படின்னா முன்னே அங்கே வச்சுட்டார். ஹல்லேலூயா. அதை எடுத்துக்க வேண்டியது, சுதந்திரிக்க வேண்டியது உன் வேலை. ஹல்லேலூயா. அதை எப்படி எடுக்கிறது? உன்னோட ஜெபத்தினால தான். ஆமென். நீ எவ்வளவுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுகிறியோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த வாக்கு தத்தத்தை, அந்த வார்த்தையை நீ சுதந்திரிக்க முடியும். ஜெபங்கிறது ஒரு விசுவாச ஜெபமாக இருக்கணும். தேவன் என்னை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், இந்த சூழ்நிலை என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்றபடியா நான் அறிக்கையிட்டு நான் அதை சுதந்திரிக்கிற போது தான், அந்த ஜெபத்தின் போது தான் அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் எனக்கு நிறைவேறணுமே. எனக்கு என் வாழ்க்கையில் நான் பார்க்குற போது தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி எதுவுமே நடக்கலையே. ஏன் நடக்கலை? தேவன் வைத்திருக்கிறத சுதந்திரிக்க எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் அதை சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும்னா வசனம் தான். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. தேவன் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். நீ ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ணி நீ அதை சுதந்திரிச்சுக்கணும். ஆமென். இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நம்ம இதில் இன்னும் அதிகமாக தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியங்கிறார். அவர் சபிக்கிறவராக இருப்பாரா? ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியங்கிறவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியமாக இருக்கிறார். நம்ம குழந்தைய நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியமாக இருக்க மாட்டோமா? அதே போல் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதை சுதந்திரிக்க நான் அவர் கிட்ட போகணுமே, அவர் கை என் மேலே படணுமே. அது எப்படி படும்? ஜெபத்தினால மட்டும்தான். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவர் முடிவு செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமென். அப்போ முதல் காரியம் பார்ப்போம். சாத்தானோட கிரியைக்கு அவர் முடிவு வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:2. வெளிப்படுத்தின
விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஆமென். அப்போ இந்த வார்த்தை எதை குறிக்குது? 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்க போகிற ஒரு காரியத்தை குறிக்குது. நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போதுமே பழைய ஏற்பாடு ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது. அதே போல் புதிய ஏற்பாடு காரியத்திலையும் பின்னாடி நடக்க போகிற 1000 ஆண்டு அரசாட்சியிலையோ வரப்போகிற நாட்களில் தேவன் ஆசீர்வதிக்கிற காரியத்தை இங்கே நம்ம சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. அது 100% இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை ருசி பார்க்கும்படியாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தில் அந்த வலுசர்ப்பத்தை பிசாசானவனை தேவன் 1000 ஆண்டு அரசாட்சியில் கட்டி போட இருந்தாலும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அவர் கட்டி போட வல்லவராக இருக்கிறார். அதை நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். உனக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். யோவான் 12:31 பார்ப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதினா யாரு? சாத்தான். புறம்பாக தள்ளப்படுவான். யாருக்கு? யாரை இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென். தேவன் நிச்சயமாக சாத்தானுடைய காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும், புறம்பே உங்கள்கிட்டருந்து தள்ள முடியும். அந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் உங்ககிட்ட வருகிற போது நிச்சயமாக தேவன் உங்களை விட்டு அந்த சாத்தானை விலக்க முடியும். ஆமென். நான் என்ன பண்ணுறேன், உலகத்தில் உபத்திரவங்க உண்டுன்னு ஆண்டவர் சொன்னாரே, நான் அந்த உபத்திரவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உலகத்தில் உபத்திரவங்க உண்டுன்னாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன்னாரு. எதுக்காக? தேவனுக்காக, பரலோகத்துக்காக. நீ படுகிற பாடு பரலோகத்துக்காக இருக்குதா? ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டுன்னாரு. அந்த உபத்திரவம் நீ பரலோக ராஜ்யத்துக்காக நீ செய்கிற காரியத்தினால வந்ததா? அதற்கான காரியமா? நீ செய்கிற ஒரு தவறுனாலையோ நீ தேவனை அண்டிக் கொள்ளாததுனால வர்ற உபத்திரவத்தை நான் உன்னை ஏமாற்றிக்காத. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவம் தேவன் கொடுத்தது அல்ல. ஆமென். உன் வழி சரியில்லாததுனால வந்த உபத்திரவம். ஆமென். உபத்திரவம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி நீ உபத்திரவத்தில் உளரும்படியான காரியத்தை தேவன் வைக்கல. ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். அது மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குவோம், தேவன் கொடுக்குற அந்த உபத்திரவமானது அந்த உபத்திரவத்தை சகிக்கிற போதும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்தான் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி தான் சீடர்கள் எல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. சந்தோஷமாக, அங்கே வசனம் சொல்லுது, சந்தோஷமாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்? அவங்க பரலோக ராஜ்யத்துக்கான உபத்திரம். ஆமென். இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார், அவங்கள அடித்து பிடிச்சி எல்லாம் செஞ்சு வெளியே அனுப்புகிற போது நாங்கள் சந்தோஷமாக வந்தோம்ங்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடி படித்து பாருங்க. ஆனால் எனக்கு இருக்கிற உபத்திரவம் என்னை நெருக்குது, எனக்கு பிரச்சனை உண்டாக்குது அப்படின்னா தேவன் கொடுக்குற உபத்திரவம் அல்ல. தேவன் கொடுக்குற உபத்திரவம் அல்ல. எங்கோ ஒரு இடத்துல நான் தவறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை நான் சரி பண்ணணும். ஏமாந்து போவாதீங்க. ஹல்லேலூயா. அது சரியாகாத வரையிலும் அந்த உபத்திரவம் உங்களை விட்டு நீங்காது. ஆமென். அது எந்த இடம்? தேவனுடைய பாதத்தில் உட்காருங்க, ஜெபிங்க, தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு லூக்கா 10:18 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 10:18. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஆமென். சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றபடி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எப்போ? அந்த சீடர்கள் எல்லாம் தானே தேவனுக்கான காரியத்தை செய்ய போகிற போது அவங்க எல்லாம் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, எங்களால் நாங்கள் போனோம், ஆண்டவர் பல காரியங்களை சொல்கிற போது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்கிற போது அடுத்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார்,
சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கான காரியத்தை நான் செய்கிற போது சாத்தான் அங்கே ஓடி போவான், நம்மள்கிட்ட நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் மார்க் 16:17-18, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். எப்போ? தேவனுக்கான காரியத்தை செய்கிற போது. ஆமென். தேவனுக்கான காரியத்தை செய்கிற போது. அப்போ இன்னைக்கு சாத்தானோட கிரியைகளுக்கெல்லாம் தேவன் முடிவு வைத்திருக்கிறார். நான் ஏன் அதாவது உலகத்துக்கான காரியத்தை நம்ம பார்க்க வேண்டாம், 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கே என் வாழ்க்கையில் சாத்தானுடைய காரியத்துக்கு முடிவு வந்துடுச்சு. ஹல்லேலூயா. முடிவு வந்துடுச்சு. நான் இதை சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். எப்படி? என்னுடைய ஜெபத்தினால. ஹல்லேலூயா. இதை நான் அறிந்தவனாக புரிந்தவனாக இருக்கணும். அடுத்தது, பாடுகளுக்கு முடிவு உண்டு. எபிரேயர் 4:9 படிங்க. எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆமென். இதுவும் 1000 ஆண்டு அரசாட்சியோ பரலோகத்தை குறித்ததான ஒரு வசனம்தான். ஆனாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதுங்கிற காரியத்தில் இந்த உலகத்திலே இந்த பூமியில் இருக்கிற போதே தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியும், ஒரு சமாதானத்தை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும். ஹல்லேலூயா. இந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஏதாவது எனக்கு ஒரு வசனம் கொடுங்க, வார்த்தையை கொடுங்க, நான் இதை கட்டுவதற்கு என்றபடியாக ஜெபிக்கிற போது எனக்கு கொடுத்த வசனம் யாத்திராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன்னாக்க நான் உடனே அங்கே செத்து போவேன்னு நினச்சிக்க கூடாது. பலருக்கு இந்த பயம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை தருவார். ஆமென். இந்த இளைப்பாறுதலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும். என் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை எடுத்து போட்டு, அப்போ அந்த காரியங்கள்லாம் எடுத்து போட்டு எனக்கு இளைப்பாறுதல் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 35:10 நம்ம அறிக்கை எடுக்கிற காரியம் என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தைப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. அங்கே காரியம் என்ன? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எல்லா பிரச்சனையும் ஓடிப்போம். எப்போ? சியோனுக்கு வருவார்கள்ங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். சபைக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. உன்னோட சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போகணும், மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும்னா நீ சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. பாடுகள் எல்லாம் நிச்சயமாக எடுத்து போடுவார். காரியம் என்ன? நான் சபைக்கு வருகிற போது தான். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றுக்குமா முடிவு வைத்திருக்கிறார், எல்லா பாடுகளுக்கும் முடிவு வைத்திருக்கிறார். எனக்கு இளைப்பாறுதல் அவர் தயாராக இருக்கிறார். அதே போல் ஏசாயா 60:20 படிப்போம். ஏசாயா 60:20. ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இதுவுமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சூரியன் சந்திரன்லாம் இருக்காது அந்த நாளில், ஆனால் வெளிச்சம் இருக்கும். எப்படின்னா கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளில் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருப்பார்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு காரியத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த காரியம் எப்படிப்பட்டது என்னன்னு புரிந்து கொள்ளும்படியான ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது இரவு இல்லாமல் இருக்கிற காரியம் அல்ல. ஆமென். நித்திய வெளிச்சமாக எல்லா நேரத்திலும் அந்த வெளிச்சம் அல்ல. இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். எந்த ஒரு காரியத்திலும் அவர் கர்த்தர் என்னோடு இருக்கிற போது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிற போது எல்லா ஒரு காரியத்திலையும் ஒரு தெளிவை கொடுப்பார், வெளிச்சத்தை கொடுப்பார். அது நித்திய வெளிச்சமாக, நித்திய ஆசீர்வாதமாக உனக்கு இருக்கும். அப்படி இருக்கிற போது என்ன ஆகும்? பாடுகள் எல்லாம் முடிந்து போகும். ஹல்லேலூயா. பாடுகளிலிருந்து ஒரு முடிவு உனக்கு கிடைக்கும்.
ஆனால் நான் அந்த வெளிச்சத்தை தேடுகிறவனாக இருக்கிறேனா? உலகத்தை பார்க்கிற போது சில காரியங்கள் என்னை நிற்கலாம். ஆமென். இப்படி இருந்தால் இது நடக்குமா, அப்படி இருந்தால் இது நடக்குமான்னு நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தருகிற வெளிச்சம் மட்டும்தான் நம்மளை சரியான பாதையில் ஒரு நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். ஆமென். எனக்கு கிடைக்கிற வெளிச்சத்தில் நான் ஓடுனேன் அப்படின்னா அது முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காது. ஒருவேளை இன்றைக்கி ஆசீர்வாதமாக தெரியும், 10 நாள் கழித்து அதே நமக்கு பாடாக மாறிடும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார்னா நம்ம பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். அவரை கர்த்தரை நான் வெளிச்சமாக கொண்டு இருக்கிற போது என் பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. 3வது காரியம், மனுஷனுடைய வீம்பு, அலங்காரம், அகங்காரம், பெருமை எல்லாம் முடிவுக்கு வரும். சங்கீதம் 37:38 பார்ப்போம். சங்கீதம் 37:38. சங்கீதம் 37:38 அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துமாக்கரின் முடிவு. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், உனக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 38:19. 38:19. சங்கீதம் 38:19 என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆமென். தாவீது சொல்ற முகாந்தரமே இல்லை, ஆனால் என்ன பகைக்கிறவங்க ஏகமாக இருக்காங்கங்கிறார். ஏன் அவன் பகைக்கிறான்னு எனக்கே தெரியல, முகாந்தரமே தெரியல. ஆனால் என்னை குறித்து பகைக்கிறவங்க அநேகராக இருக்கிறார்கள் என்றபடியாய். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை எல்லாத்துக்குமே தேவன் முடிவு பண்ண முடியும். ஹல்லேலூயா. தேவன் முடிவு கட்டுகிறவராக இருக்கிறார். எப்போ? நான் ஜெபிக்கிற போது. அங்கே வசனம் அதுதான் சொல்லுது. நீ ஜெபத்தில் இருக்கிற போது தேவன் எல்லாவற்றுக்குமாய் முடிவு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதே சங்கீதத்தில் நான் 66:4. சங்கீதம் 66:4 பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதி பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். 69:4. அதான் 69:4. சங்கீதம் 69:4 நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. ஆமென். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவங்க ஏகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் என்ன, நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சொல்லாததை சொன்னேங்கிற காரியமாக இருக்குது, எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷர்களிடத்திலிருந்து தானே தேவன் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. இவற்றுக்கெல்லாம் தானே ஒரு முடிவு கட்டுவார். ஹல்லேலூயா. எப்போ? திரும்பவும் அதுதான் ஜெபிக்கிற போது. ஆமென். எல்லாவற்றுக்கும் தான் ஜெபம். ஏன்னா நம்ம ஆதார வசனம் அதுதான். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் அதில் தான் இருக்கணும். காரியங்கள் எனக்கு எதிராக வருதா? ஹல்லேலூயா. நான் எதிராக வர்ற காரியத்தை நான் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்படிக்காக அல்ல, நான் ஜெபிக்கும்படிக்காய். உலகமே நம்மளை சுற்றி வந்து நிற்கலாம், ஆனால் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஜெபம் இருக்குமானால் தேவன் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆமென். தேவன் நம்மளை தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஜெபந்தான் நம்மளை காக்க வல்லது. சங்கீதம் 68:1. சங்கீதம் 68:1 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. முடிவு உண்டுங்கிறார். அவர் நான் ஜெபிக்கிற போது தேவன் எழுந்தருள்வார். இந்த காரியங்களுக்கெல்லாம் தானே ஒரு முடிவு வரும். ஆமென். இது இல்லாமல் நம்ம முயற்சி பண்ணணும்னா எந்த காரியத்திலும் நிச்சயமாக அது நமக்கு ஜெயத்தை கொடுக்காது. ஹல்லேலூயா. இந்த நாளில் இவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர அவர் தயாராக இருக்கிறார். நீ ஜெபிக்க தயாராக இருக்கிறியா? ஜெபிக்கிறதுனா எப்படி? எவ்வளோ நேரம்? உன் பிரச்சனை எவ்வளோ நேரமோ அதுக்கு தகுந்தது நீ ஜெபிக்கணும். நீ உன் பிரச்சனை எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசுக்கு அவ்வளோ நாளுக்கு அவ்வளோ உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமா?
இல்லை எவ்வளோ நேரம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணுமா? உன் பிரச்சனை எப்படிப்பட்டது அதுக்கு தகுந்த ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. உன் வியாதிக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு தேவை. உன் ஆவிக்குரிய வியாதிக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு தேவை. ஹல்லேலூயா. அதை நான் இன்னைக்கு எடுக்கிறவனாக இருக்கணும். அப்போ தான் என் வாழ்க்கையில் எனக்கு உள்ள பிரச்சனைக்கான ஒரு முடிவு வரும். நான் இந்த என்னது நல்ல ஒரு காரியங்கள் சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அந்த பிச்சை எடுக்கிறவங்க இந்த இதெல்லாம் சத்திரத்தில் வந்து உட்காருவாங்களாம். அதாவது எல்லாம் எடுத்த பிறகு ஊரில் ஒரு சத்திரம்னு ஒன்று இருக்கும், தங்கறதுக்கு இடம் இருக்காது. அதில் வந்து உட்காருவாங்களாம் சாயந்தரம் நைட் ஆனோன்னு படுக்கிறதுக்கு. அப்போ எல்லாரும் சேர்ந்து பேசிக்குவாங்களாம், இது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து பிச்சை எடுக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம காசை சேர்த்து என்ன பண்ணணும், நல்ல ஒரு வீட்டை கட்டி நம்ம அதில் வந்து தங்குற மாதிரி இருக்கணும். இது என்ன சத்திரத்தில் வந்து காற்றடிக்குது, மழை பெய்யுது, வந்து நம்ம சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல என்றபடியாக ராத்திரி உட்காந்து எல்லாம் பேசுவாங்களாம். காலையில் இருந்துச்சா அவன் தட்டை தூக்கிட்டு போயிடுவானாம், முடிஞ்சு போகும். திருப்பி சாயந்தரம் வந்தால் பேசுவானுங்களாம். இது மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு பிளான் தேவை. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், எப்படி நான் ஜெபிப்பேன், இந்த பிளானை விட்டு விடாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான், அந்த ஜெபத்துக்கு தான் நமக்கு பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்தினால தான் சாத்தானை நம்ம வெல்ல முடியும். ஹல்லேலூயா. 4வது காரியம், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் அதிகாரத்திற்கு முடிவு உண்டு. ஆமென். எங்கே இதை பார்க்குறோம்? தானியலில் பார்க்குறோம். தானியல் 10:13 பார்த்தீங்கன்னா, தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம், வானமண்டல போராட்டம். அந்த வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, தானியேல் நீ ஜெபித்த ஆரம்பித்த உடனே பதிலை தேவன் எனக்கு கொடுத்தார், நான் புறப்பட்டு வந்தேன் என்றபடியாக அங்கே தூதன் சொல்கிறான். ஆனால் நடுவழியிலேயோ அங்கே பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி, ஆமென், யார்? சாத்தான். ஒவ்வொரு ராஜ்யத்தையும் ஆளுகிறது நம்ம பார்க்குற மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. பல இடங்களில் இந்த சத்துரு தான் வானமண்டல பொல்லாத ஆவிகள் அவங்கள கொண்டு ஆளுகை செய்யுது. அப்போ இங்கே தானியேல் அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறார்? அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை தான் பார்க்கணும். அங்கே உபவாசம் பண்ணி அவர் ஜெபிக்கிறவராக இருந்தபடினால தான் அந்த பதில் வந்த பிறகும், அதற்கு தடை வந்த பிறகும் அதையும் மீறி அவரை வந்து சேருகிறது. இதுக்கு எவ்வளோ நாள்? உடனே ஆரம்பித்தது 21 நாள் போராடின பிறகு தான் இந்த பதில் வந்து சேருது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு முடிவு என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வரணுன்னா இது எதனால் வருது? எந்த வானமண்டல பொல்லாத ஆவியினால் இது காரியங்கள் நடக்குதுங்கிறத நான் அறிஞ்சவனா புரிஞ்சவனா தானியேலை போல உபவாசம் பண்ணி நான் ஜெபிச்சாதான் தேவன் இந்த வல்லமையிலிருந்து, இந்த அந்தகார கிரியையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல இடங்களில் பல சபைகளில் பார்த்திங்கன்னா 21 நாள் 30 நாள் இந்த டிசம்பர் மாதங்களில் ஜெபத்தை வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படி வைக்கலை. ஆனால் உங்களுடைய காரியம் உங்களுக்கு ஆனது எவ்வளவுங்கிறத நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டிலே நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜெபிங்க. அதிகப்படியான நேரத்தை தேவனுடைய பாதத்தில் வைங்க. இந்த வருஷத்தில் வந்த பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த வருஷத்தோட முடிவு பண்ணுங்க. வரப்போகிற வருஷத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும் என்றபடியாய், வரப்போகிற வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய், ஆமென், நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஜெபிக்கிற போது தான் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். 1 பேதுரு 4:7 நம்ம படித்த வசனம் தான். அடுத்த காரியம் என்ன? தானியேல் 7:27 படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். ஆமென். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களின் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தவான்களின் ஜனங்கள் நம்ம தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தவான்களின் ஜனங்களுக்கு எனக்கு ஆளுகை கொடுக்கப்படும் அப்படின்னா, நான் அந்த ஆளுகையை அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஜெபிச்சு தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த ஆளுகை எனக்கு எப்படி கிடைக்கும்? தேவனுக்கிட்டேருந்து அந்த ஆளுகை என் கை மாறணும்னா, அல்லது சாத்தான் அந்த காரியத்தை வச்சுருக்குன்னா அந்த காரியத்தில் அந்த காரியம் எனக்கு கைக்கு மாறணும்னா நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதுக்கு முடிவு கொண்டு வருகிறவனாக இருக்கணும். என்னுடைய ஜெபம் என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு வருகிற வரை அது இருக்கணும். ஹல்லேலூயா. பாதியில் சோர்ந்து போகக்கூடாது. சாத்தா என்ன பண்ண, நீ என்ன இவ்வளோ நாள் ஜெபிச்ச, இப்படி ஜெபிச்ச, ஒன்றும் காரியம் நடக்கலையே என்றபடியா நடுவில் அது என்ன பண்ணும், நம்மளை சோர்ந்து போக வைக்கும். என்னைக்கு அது பேசுதோ, போதும் போதும் நீ ஜெபிச்சது உன்னால் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னதுன்னா அதுக்கு அங்கே ஆடி போச்சுன்னு அர்த்தம். உடனே இன்னும் கொஞ்சம் அதிகம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அதிகம் ஜெபிக்கணும். தேவன் நிச்சயமாக நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த 5வது காரியம், பாபிலோனுக்கு முடிவு. வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியேறுங்கள். அவள்னு சொல்லுகிற இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? இதுதான் சபை. ஹல்லேலூயா. நீ எந்த சபையில் இருக்கிற, அந்த சபை எப்படிப்பட்டதான சபை? ஹல்லேலூயா. அது உண்மையிலே தேவனுக்கான சபையாக இருக்குமானா நீ அங்கே இருக்கணும், இல்லைன்னா வெளியே வரணுங்குது. ஆமென். வசனம் பார்த்தீங்கன்னா ஒன்று, ஏசாயா 52:11 பாருங்கள். ஏசாயா 52:11. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஆமென். இந்த ஒரு வார்த்தை தான் ஆமென் சிஸ்டர் ஆஞ்சலிக்காவை வெளியில் கொண்டு வந்தது. இந்த தேசம் எங்கும், இந்தியா முழுசும், எங்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக அவங்களை கொண்டு நடத்துனது இந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அவங்க படிக்கிற போது தான் அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தேவனுக்கிட்டேருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை என்ன, எனக்கான வார்த்தை என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சவனாக புரிந்தவனாக இருக்கணும். ஆமென். அப்போ பாபிலோனை விட்டு வெளியே வான்னா எங்கே பாபிலோன், எது பாபிலோன்னு? ஆமென். நான் இருக்கிற சபை பாபிலோனாக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அது பாபிலோனாக இருந்தால் நிச்சயமாக அதை விட்டு வெளியே போகணும். ஆமென். அது எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் சரி. ஒருவேளை தேவன் உனக்கு உணர்த்தினார்னா இந்த சபை உனக்கு பாபிலோனாக இருக்குன்னு நினச்சின்னா கவலைப்படாத. தேவன் சொன்னாரா, போய்கிட்டே இரு. ஹல்லேலூயா. கவலைப்படாத. தேவன் சொல்கிறார். ஆமென். உனக்கு ஆசீர்வாதமாக சபைன்னு நினச்சின்னா இங்கே தான் இரு. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆசீர்வாதமான சபைன்னு நீ தெரிஞ்சும் போன அப்படின்னா அதுக்கான விளைவான சந்திக்கத்தான் தேடும். ஆமென். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்நாள் வரையில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, நீ அறிஞ்சவனா புரிஞ்சவனாக இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய ஒரு தெளிவு இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாவற்றுக்கான முடிவு அப்படிங்கிறது, அந்த முடிவு தேவன் நமக்கு வைக்கிற ஒரு காரியம். என்னுடைய ஜெபத்தினால தேவன் என்னோடு செய்கிற, எனக்கு பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
அது திட்டமும் தெளிவுமா இருக்கணும். ஆமென். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆனாலும் இப்பயும் திரும்பவும் வேணாலும் சொல்கிறேன். சிஸ்டர் ஆஞ்சலிக்கா தான் நம்மளை நடத்தினார், எல்லாம் பண்ணினாங்க. ஆமென். ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் வேதத்தில் படிக்கிற போது அங்கே தேவன் எனக்கு முன்கூட்டியே ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அந்த வயசான கிழவன் வந்து தீர்க்கதரிசி வந்து உன்கிட்ட சொல்லுவான், அவன் சொல்கிறத நீ கேட்காத. இதை சிஸ்டர்ட்டே நான் சொன்னேன். அவங்க வந்து நீ சபை நடத்தாத, வேண்டாம் என்று அப்படியா சொல்லுகிற போது சிஸ்டர்ட்டே நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த வசனம் இந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. அப்படியா பிரதர், அப்போ நீங்கள் செய்கிறபடி செய்யுங்க. அவங்க எந்த வார்த்தையும் சொல்லலை, சமாதானமாக அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. இந்த சமாதானம் என்கிட்டையும் இருக்குது, அவங்க கொடுத்த சமாதானம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாருன்னா அந்த காரியத்தை அது எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி அதில் நிற்க தெரியணும். ஆமென். உலகமே எதிர்க்கலாம். ஹல்லேலூயா. அங்கே வசனம் அதுதான் சொல்லுது, நான் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதா நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? ஹல்லேலூயா. அவன் கேட்குற கேள்வி அதுதான். ஆண்டவரை பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்லுகிற போது சீடர்கிட்ட நான் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான்னு கேட்குறான். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதில் தான் நமக்கான ஆசீர்வாதமே இருக்குது. ஆமென். 6வது காரியம், வசனத்துக்கு கீழ்ப்படியாதோரின் முடிவு. 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்குகிற காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? ஆமென். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. முந்தி தேவனுடைய வீடுங்கிறது என்ன? முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு எப்படியா இருக்கும்? ஹல்லேலூயா. இங்கே வசனத்தை என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. எப்போ துவங்குச்சு? தேவனுடைய வீட்டில் நியாயத்தீர்ப்பு துவங்குகிற காலமாக இருந்துச்சு. எப்போ துவங்குச்சு? அங்கே அப்போஸ்தலர் நடபடி 5வது அதிகாரம் 3-5 படிச்சுன்னா தெரியும். அனனியா சாப்பிராள். ஆமென். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அந்த வீட்டிலே அந்த சபையிலே அங்கே துவங்குகிற காலமாக இருக்குது. அங்கே சபையை ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறாங்க, மற்றவங்க முன்னாடி பாசாங்கு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அதை பார்க்கிறார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? எல்லா சபைக்கும் கர்த்தரே தலையாக இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபையை நீங்கள் படித்தீங்கன்னா 6 சபையிலையும் எல்லா சபையிலையும் குறை இருக்குது. கர்த்தர் பேசுகிற போது உனக்கு இந்த குறை இருக்குது, உனக்கு இந்த குறை இருக்குது. 6 சபையிலையும் குறை வச்சுருக்கிறார். நீ எந்த ஊருக்கு போனாலும் சபையில் குறை இருக்கத்தான் செய்யும். ஆமென். குறை இல்லாத சபையை நீ பார்க்க முடியாது. கடைசி சபை தான் ஒரு சபை மட்டும் குறை இல்லாத சபையை அதில் எழுதுவார். ஏன்னா அது தேவன் கொண்டு வருகிற சபை. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை நான் புரிஞ்சவனாக அறிஞ்சவனாக இருக்கணும். ஆமென். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய சபையில் தொடங்கும்னா நான் இந்த காரியத்தில் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நான் செய்வேனே, ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பு என் மேலே இறங்கும். ஹல்லேலூயா. நான் அதை புரிஞ்சவனாக இருக்கணும். அதில் அங்கே வசனம் என்ன சொல்லுது? இவங்களுக்கு இப்படி இருக்குமானால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு அது எப்படியா இருக்கும்? அது இதை விட பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்கும் அவர் முடிவு கொண்டு வருகிற ஒரு காலமாக இருக்கிறது. அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமென். நான் ஜெபித்து அந்த காரியத்தில் அந்த முடிவு எனக்கு ஆசீர்வாதமாக நான் கொண்டு வருகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். கடைசியா யோபு 8:7 படிப்போம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆமென். துவக்கம் சில நேரத்தில் அற்பமாக இருக்கலாம், முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே 1 ராஜாக்கள் 18 44-45 படித்தீங்கன்னா தெரியும்.
அங்கே எலியா அதுக்காக ஜெபிக்கிறார், மழைக்காக ஜெபிக்கிறார். அங்கே ஜெபிக்கிற போது அவன் கூட இருந்த அசிஸ்டண்ட்டை போய் பாரு, மழை வரப்போகுது அப்படிங்கிறார். அவன் மேலே போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், ஒரு உள்ளங்கை எத்தனை தான் ஒரு மேகம் தெரியுது, நீங்கள் என்ன பெருமழை வரும்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறான். இன்னும் போய் பாரு, 7 தடவை போய் பார்க்குறான். ஹல்லேலூயா. 7ஆவது தடவை பார்க்குற போது பெரிய மலையை கொண்டு வருகிறார். ஆமென். அப்போ தேவனுடைய துவக்கம் சில நேரங்களில் அற்பமாக இருக்கிறது மாதிரி இருக்கலாம். அந்த அற்பத்தை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் கொடுக்குற ஒரு அற்பமான ஒரு ஊழியமானது அதுதான் ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கொஞ்சத்தில் உண்மையில் உள்ளவனை அநேகத்தில் அதிபதி ஆக்குறேங்கிறார். ஆமென். அப்போ பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுடைய காரியத்துக்காக ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொன்னால், நான் எப்படிப்பட்ட ஆள், என்னை போய் இந்த காரியத்தை செய்ய சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வருமா? ஆமென். இதுதான் துவக்கம். இது சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்கான துவக்கம். ஹல்லேலூயா. நீ அதை புரிஞ்சுக்கலன்னா தேவன் அடுத்த காரியத்தை உன்னை பெருசாக உன் கையில் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி கொடுத்த சின்ன காரியத்தை நீ செய்கிறவனா இருந்தீனா தான் அடுத்த ஒரு பெரிய காரியத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்க முடியும். ஆமென். அப்போ இன்றைக்கி எல்லாவற்றுக்குமாக முடிவு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த முடிவு எல்லாம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ஆமென், அதுக்கு முடிவு உண்டு. அந்த முடிவு என்னுடைய ஜெபத்தினால தான். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமும் தேவன் எனக்கு கொடுக்குற காரியத்தில் ஜெபத்தினால மட்டுமல்ல, நான் செயல்படுவது மூலயமாய். அது சின்ன காரியமாக இருந்தாலும் நான் அதை செயல்படுத்துகிற போது தான், நான் அந்த காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற போது தான் தேவன் பெரிய காரியத்தை குறித்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆமென். இந்த நாளில் இன்னும் இந்த புது வருஷத்துக்குள்ளாக நம்ம போக இருக்கிறோம். இவ்வளவு நாளும் எவ்வளோ பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆமென். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும். ஆமென். உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா உலக ஆசீர்வாதம் இல்லைன்னு இல்லை. என்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருதோ அன்னைக்கு உலகக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் தானாக வரும். முந்தி பரலோக ராஜ்யத்தையும் அதுக்கான நீதியும் தேடி மற்றதெல்லாம் கூட்டி கொடுப்பேன், சேர்த்து கொடுப்பேங்கிறார். நீ கேட்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் முட்டி போடுறவனாக இருக்கணும். தேவனுக்கிட்ட நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். எனக்கு எதிராக செயல்படுகிற காரியத்துக்கு முடிவு கொண்டு வர்றது எங்கெங்கேயோ இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அல்ல, நீ ஜெபி நான் ஜெபின்னு இல்லை. அவங்களும் ஜெபிக்கலாம், ஆனால் உன்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. உன் ஜெபத்தினால தான் முடிவு வரும். உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உன் ஜெபத்தினால தான் முடிவு வரும். ஹல்லேலூயா. நான் அதை செய்கிற போது தேவன் எல்லாவற்றுக்கும் முடிவு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களது வாழ்க்கையிலும் தானே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது என்றபடியாய் சொல்லி இருக்கிறீர். நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.